ஹலோ மக்களே, இன்னைக்கு பிக் பாஸ் லைவ்ல பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருவை கிளின்னு கிழிச்சிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ், எஸ்பெஷலி எஃப்ஜே. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து பாரு அண்ட் கமருதீன் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, இவங்க மைக் நேராக போடாதனால எங்களோட டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வாங்கி வச்சுட்டாங்க, அதனால நாங்கள்லாம் எஃபெக்ட் ஆகுறோன்னு. இதுதாங்க கேஸு. இதை வாதாட பாரு வந்து அமித்தை வந்து லாயராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் சபரியை வந்து லாயராக எடுத்திருப்பாங்க. இந்த கேஸு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சுங்க. சபரி வந்து ரொம்ப அழகாகவே வந்து குவெஸ்டன்ஸ் கேட்டு பாரு அண்ட் கமருதீனை லாக் ஆகிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அமித் வந்து நேராக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. அவர் வந்து மற்றவங்க கிட்ட பாருவை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோவா பேசவே இல்லை. இந்த கேஸு நடந்துட்டு இருக்கும்போதே பாரு அண்ட் கமருதீன் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் ஜோனில் இருப்பாங்க. அதாவது ரொமான்டிக்காக பார்த்து சிரிக்கிறதும் பேசுகிறதும் மாக் பண்ணுறதும் இந்த மாதிரி நிறையாவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து எஃப்ஜே வந்து கொஞ்சம் காண்டாயிருப்பார். மற்ற ஹவுஸ்மேட்ஸுமே வந்து ஜட்ஜுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு. ஜட்ஜ் வினோத் அண்ட் வியானா பல தடவை சொல்லியும் இவங்க பேசாமல் இல்லை. சரி தள்ளி உட்காருங்கன்னு சொல்லியும் பார்த்தாங்க. ஆனால் இவங்க நாங்கள் உட்காரவே மாட்டோம், சேர்ந்து தான் உட்காருவோன்னு அடம் பிடிச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. பாரு அண்ட் கமருதீனோட வாதம் என்ன அப்படின்னா, நாங்கள் தப்பு பண்ணோம், ஒத்துக்கிட்டோம், ஆனால் அதுக்கான தண்டனை எங்களுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே கொடுத்துட்டாங்க, வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் நாங்கள் தான் பார்க்குறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வேலை எல்லாமே நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, மோஸ்ட் ஆஃப் த வேலை கமருதீன் தான் பார்க்குறாங்க, நீங்கள் எங்கே பார்த்தீங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் எல்லோரும் கேட்டாங்க. அதே மாதிரி நேற்று நடந்த எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா பாரு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்னோடய ஃபேமிலியில் லாயர்ஸ் இருக்காங்க, ஸோ எனக்கு வந்து கோர்ட்டில் என்ன நடக்கும், டெக்கோரம் எப்படி மெயின்டைன் பண்ணும் அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே பாரு இன்றைக்கி ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க, கோர்ட்டை வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி ரொம்ப நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ எஃப்ஜே வந்து பாரு கிட்ட கேட்பாங்க, என்ன பாரு உங்கள் ஃபேமிலியில் தானே லாயர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தான் டெக்கோரம் தெரியுமே, இப்போ என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து நான் ரொம்ப அஃபெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஃபேமிலி பற்றி பேசாத அப்படின்னு ஒரு பெரிய சீனே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க பாரு. அதே மாதிரி விக்கல்ஸ் வந்து இது லிவிங் ரூமில் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பேச வைப்பாங்க. அப்போ எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இது ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியலையே, ஃபேமிலி பற்றி ஒன்றும் தப்பாகவே பேசலையே அப்படின்னு. பாரு அதை அஃபெண்ட் ஆகி பாதியிலே எழுந்திரிச்சு போய் வெளியில் உட்காந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க, பிக் பாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை பற்றி எல்லாமே பேசுகிறாங்க, என் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறாங்க, என்னோடய ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கண்டினியூஸாக எஃப்ஜேவை பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. எஃப்ஜே நல்லா ரிட்டாலியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க் நடக்கும்போது எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு பாரு எல்லாத்துக்கிட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எஃப்ஜே தெளிவாக இன்றைக்கி லிவிங் ரூமில் சொல்லியிருப்பாங்க, 3 நாள் ஃபுல் குக்கிங் நான் தான் பண்ணேன், பாரு எப்படி எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு எஃப்ஜே வந்து கேட்பார். அதே மாதிரி இன்றைக்கி கேஸ் நடக்கும்போது கமருதீன் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் லவ் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு இடத்துல வாய் விட்டுட்டார். அதை வந்து எஃப்ஜே மறுபடியும் அவர்கிட்ட திருப்பி கேட்கும்போது அதெல்லாம் இல்லைடா நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாரு இல்லை நாங்கள் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு தெளிவாக மழுப்பி விட்டுருப்பாங்க.